சமயத்தில் கையில் குழந்தையை வைத்துக்கொண்டு பெண் ஒருவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்துள்ளார். அந்த பெண்ணின் தோற்றத்தையும் குழந்தையின் தோற்றத்தையும் பார்த்து சந்தேகமான வாலிபர் அவரை அழைத்து, இது யார் குழந்தை, ஏன் பிச்சை எடுக்கின்றீர்கள் என விசாரிக்கின்றார். அதற்கு பிறகு என்ன ஆனது என பாருங்கள். பேர் என்ன? கஜலட்சுமி. இது யார் குழந்தை? என் குழந்தை. ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு அம்மா அப்பா கிடையாது, ஒரு அனாதை. லவ் மேரேஜ் பண்ணியிருக்கேன். வீட்டுல அவங்க அம்மா ஒத்துக்கல. ஏற்கனவே ஒரு கன்ஃபார்ம் ஆகி இறந்துருச்சு ஒரு பிள்ளை. இவன் தம்பி இறந்துட்டான். அதுல வீட்டை விட்டு அனுப்பி விட்டாங்க. இப்ப நான் வந்து ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரருக்கும் தெரியும் பிச்சை எடுக்கிறது. வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? வேலைக்கு போயிருக்காரு. நைட் 8 மணிக்கு அவங்க வர. என்ன வேலை பாக்குறாரு? டிரைவர். அவர் பேர் சிலம்பரசன். டிரைவர் நீங்க ஒரு நைட்டு கூட எல்லாம் இதா இருக்கீங்க. அவங்க அம்மா எதுவுமே எடுத்து கொடுக்க கூடாது, சம்பளம் காசு எனக்கு தான் கொடுக்கணும், இல்லைன்னா வீட்டை விட்டு போங்க சொல்லி மிரட்டுறாங்க. அதனாலதான் நான் பிச்சை எடுக்கலாம்னு வந்தேன். பிச்சை எடுக்கலாம். நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பண்றீங்க? பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். உண்மையுமே பிச்சை தான் எடுத்துக்கிறேன். ஏன் எப்படி சொல்றீங்க? குழந்தை வச்சுக்கிட்டு? உண்மையுமா இப்ப 150 ரூபா பிச்சை எடுத்து தான் வச்சிருக்கீங்க. ஏன் எப்படி சொல்றீங்க? 2 நாளா அவர் சாப்பிட்டு. ஆமாண்ணா, அரிசி எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன். வீடு எங்க இருக்கு? எங்க வீடு புதுக்கோட்டை கரம்பக்குடிண்ணா. வீடெல்லாம் இருக்கா உங்களுக்கு? சொந்தமா வீடு இருக்கு. வீட்டுக்கு போய் எவ்வளவு நாள் ஆகுது? இன்னைக்குதான் வந்து போயிட்டு வருவேன். போயிட்டு வரீங்க. ட்ரெஸ் இல்லாம எப்படி இதா இருக்கு? ஒரே ட்ரெஸ் தான், இவனுக்கும் ஒரே ட்ரெஸ் தான் இருக்கு, அவருக்கும் ட்ரெஸ் இல்ல. எங்கேயாவது நான் வேற எங்கேயாவது வேலைக்கு சேர்த்துதான் குழந்தை வச்சு போக முடியாது. நீங்க அங்க உட்காந்தீங்க, அதனாலதான் ஒரு விஷயம் உங்களுக்கு தனியா அவங்க அது குழந்தை வச்சு உட்காந்தீங்க. உங்க குழந்தைய கேட்கறதுக்கே சங்கடம் வருது. உண்மையுமே உங்க குழந்தை தானே? உண்மையுமே என் குழந்தை தான். 2ஆம் தேதி ராணி ஆஸ்பத்திரியில பிறந்தான். அப்படியா? சரி ரைட்டு. சரி, இப்ப நான் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ண எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு? போட்டுக்க ட்ரெஸ், காசு, அவ்வளவுதான். ஒரு ட்ரெஸ் இருந்தா போதும். ட்ரெஸ் ஒண்ணு கூட இல்லை. ட்ரெஸ்ஸும் காசும் ஜாமான், அங்க காசு ஜாமான் வாங்கி கொடுத்தா நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சமைச்சிருவீங்களா? சமைச்சிருவேன். நீங்க பிச்சை எடுக்கிறீங்க. என் மாமியார் காசு கொடுக்க கூடாது, அரிசி எதுவும் வாங்கி கூடாதுன்னு மிரட்டி வச்சு. உங்க மாமியார் சொன்னாலும் உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு அவருக்கு அவரோட குழந்தை தானே, அவர் அப்போ உங்களை பாத்துக்கணும்ல. அப்புறம் பாத்துக்காத நம்பி நீங்க பிச்சை எடுத்தீங்கன்னா, ரோட்ல உட்காந்து குழந்தை எடுத்துட்டு பிச்சை எடுத்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைக்க மாட்டாங்க சொல்லுங்க? அம்மா இது மாதிரி கையில காசு இல்ல மாமா, அரிசி வாங்குறதுக்கு போய் காசு சம்பாதிச்சுட்டு வந்து சரி மட்டும்தான் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. போன் பண்ணி இனிமே தயவுசெய்து பிச்சை எடுக்காது. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா சொல்லுங்க, நான் ஏதாவது ஹோம்ல சேர்த்து விடுறேன். இப்படி இந்த ரோட்ல வந்து அதுவும் பச்சை குழந்தை பாவம், பாக்குறதுக்கே பாவமா இருக்குது. அதை வச்சு இப்படி பிச்சை எடுத்தீங்கன்னா உங்களையும் தப்பா சொல்லுவாங்க. வீட்டுல நல்லா பாக்குறாரா இல்லையான்னு என்ன 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 உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு உதவி பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், குழந்தைக்காக மட்டும் தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ் கூட இல்லாமல் இந்த நைட்டு வேற இப்படி பஸ் ஸ்டாண்ட் இப்படி போட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னு தெரியும். வீட்டில் ஒரு ட்ரெஸ் நான் வாங்கி தரேன். தயவுசெய்து குழந்தைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போங்க. இங்கெல்லாம் இதெல்லாம் வந்து சேஃபே இல்லாத இடம். இப்போ பணம் இருக்கு சரியா? இந்த பணம் வந்து இந்த பையனுக்கு என்ன வேணுமோ மண்டல வேற அடிபட்டுக்கல. உடனே அந்த நல்லுள்ளம் கொண்ட வாலிபர் அவரை துணிக்கடைக்கு அழைத்து சென்று அவருக்கும் அவரது குழந்தைக்கும் புத்தாடைகள் வாங்கி கொடுத்து செலவிற்கு பணம் கொடுத்து, இனிமே இது போன்ற குழந்தையை வைத்துக்கொண்டு பிச்சை எடுக்காதீர்கள், குழந்தையை நன்கு படிக்க வைத்து பெரிய ஆளாக்குங்கள் என அறிவுரை கூறி, எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என தனது தொடர்பு எண்ணை கொடுத்து அந்த பெண்ணை அனுப்பி வைக்கின்றார். அந்த பெண்ணும் குழந்தையும் வாலிபருக்கு நன்றி தெரிவித்த காட்சி காண்போரை நெகிழ வைத்துள்ளது. நன்றியா இருக்கு, நன்றியா இருக்கு. யாரும் இல்லாம இருந்தேன், இப்போ ஒரு அண்ணன் சொந்த அண்ணனாட்டம் கிடைச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றின்னு சொல்லு. யாரும் உங்களை பார்க்கலன்னா சொல்லுங்க, நல்ல ஹோம்லாம் இருக்கு, நான் சேர்த்து விட்டு நீங்க அங்கே வச்சு அவங்க நல்லபடியா வளர்க்கலாம். ட்ரெஸ் எனக்கே மனசு ஒரு மாதிரி கேட்கணும்னா நான் அக்காங்கிற உரிமையில வந்து செய்றேன் உங்களை சரியா? ஒரு அக்கா சாக்கில் நான் நினைச்சு செஞ்சுட்டு போறேன். நன்றி சொல்லு.